இந்த வீடியோவில் என்னோடய மார்னிங் டு நைட் ரொட்டீன் தாங்க உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி லஞ்சுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன், பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எல்லாமே உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா பொண்ணுக்கு பேன் கேக் தான் கொடுக்கலாமேன்னு சொல்லிட்டு பேன் கேக் தான் ரெடி பண்ணிகிட்ருந்தேன். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு எக் எடுத்திருக்கேன். இது கூடவே நான் ஒரு பனானா சேர்த்துப்பேங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு கோதுமை மாவில் தாங்க பண்ணுறேன். இது கூடவே நான் ஒரு அரை கப்பு கோதுமை மாவுங்க, அது கூட ஒரு 1/4 கப்பு பார்த்திங்கன்னா பால், காய்ச்சின பால் தாங்க. அதை சேர்த்துக்கிட்டு அந்த முட்டை ஸ்மெல் தெரியாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் நான் வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றிக்கிறேங்க. இது கூடவே நான் ஒரு ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இது கூட டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கிட்டு இந்த கன்சிஸ்டன்சி வரும்போது நீங்கள் பேன் கேக்குக்கு அரைச்சிங்கும் போது உங்களுக்கு நல்லாவே பேன் கேக் சாஃப்டாகவும் இருக்குங்க, டேஸ்டியாகவும் இருக்குங்க. அன்றைக்கி பார்த்திங்கன்னா பேன் கேக் தான் ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன். பிரேக்ஃபாஸ்ட்டும் பார்த்திங்கன்னா அன்றைக்கி தோசை தான் ஊற்றி கொடுத்துட்டு தான் பார்த்திங்கன்னா லஞ்சுக்கும் அவளுக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டு பேக் பண்ணி விட்டேங்க. அவள் பார்த்திங்கன்னா டிவி பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு இருந்தா. அதுக்குள்ளே அவளுக்கு பார்த்திங்கன்னா பேன் கேக் பாக்ஸில் பேக் பண்ணி வச்சுட்டு கூடவே பார்த்திங்கன்னா ஸ்ட்ராபெரி வச்சுட்டு அவளுக்கு ஒரு சாக்லேட் கிரனாலா பார் வச்சுட்டு இது கூடவே பார்த்திங்கன்னா மேலே வந்து சிறப்புலாம் ஊற்றி அவளுக்கு எல்லாம் பேக் பண்ணி கொடுத்துட்டு அவள் அமிச்சதுக்கப்புறம் சரி கொஞ்சம் சுடு தண்ணி போட்டு கொடுக்கலாமேன்னு சொல்லிட்டு அதில் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் ஒரு துண்டு பட்டை, ஒரு கிராம்பு, அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு துண்டு இஞ்சி நசுக்கி இது எல்லாமே நசுக்கி நம்ம போட்டு அது கூடவே ஒரு ஸ்பூன் பார்த்திங்கன்னா சீரகம் இதெல்லாம் நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் லெமன் பிழிஞ்சிட்டு இது கூடவே கொஞ்சம் தேன் போட்டு நான் கொஞ்சம் காலையில் இந்த ட்ரிங்க் தாங்க எப்போவுமே எடுத்துகிட்ருப்பேன். கிச்சன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ளீன் பண்ணலாமான்னு சொல்லிவிட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணலாங்க. ஒரு ரேக் அது மட்டும் பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் கொஞ்சம் மேலே அந்த கவர்லாம் போட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் அடுக்கி வச்சுட்டேங்க. ஒரு இதில் பார்த்திங்கன்னா காஃபி பவுடர், ஒரு இதில் பார்த்திங்கன்னா டீ பவுடர் இருக்குது. கொஞ்சம் மித்த பாக்ஸில் வச்சிங்கன்னா இங்கே எடுக்கிறதுக்கு என்னவோ தேவையோ அதை மட்டும் நான் இந்த பக்கம் எப்போவுமே வச்சுருவேங்க. கொஞ்சம் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் பார்லி இருந்துச்சு. சரி அதை வச்சு பார்லி கஞ்சி மாதிரி குடிச்சிடலாமேன்னு சொல்லிவிட்டு அதுக்கு தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பட்டர் போட்டுருக்குறேன். அது கூடவே ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 2 பல் பூண்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டதை நல்லா அந்த பட்டர்லேயே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா நான் வெஜிடபிள்ஸ் பார்த்திங்கன்னா பீன்ஸும் கேரட்டும் தாங்க சேர்க்குறேன். கொஞ்சம் பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்து இதையும் நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா நம்ம வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு என்ன விருப்பமாக இருக்குதோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பீன்ஸும் கேரட்டும் எடுத்துக்கிறேங்க. இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம பீன்ஸ் கேரட்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இன்றைக்கி என்ன ஒரு மிஸ்டேக் பண்ணுறேன்னு பார்த்திங்கன்னா நான் அந்த பார்லி வந்து 1 ஹவர் பார்த்திங்கன்னா ஊற வச்சுருக்கணும். அதை நான் பார்த்திங்கன்னா ஊற வைக்காமல் இன்றைக்கி நான் போட்டுட்டேன். அதனால் பார்த்திங்கன்னா நான் ஒரு 6-7 விசில் பார்த்திங்கன்னா விடுற மாதிரி இருந்துச்சு. அது நம்ம அட்லீஸ்ட் வறுத்துட்டு நான் பொடியாக போட்டிருந்தேன்னா கூட கொஞ்சம் சீக்கிரமே ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் அந்த மிஸ்டேக்ஸ் தான் பண்ணேன். இதுக்கு பார்த்திங்கன்னா நான் 1/2 கப்பு பார்லி போட்டிருக்கேங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு 3 கப் கிட்ட நான் தண்ணி ஊற்றி அதுக்கு நான் வச்சேன். ஒரு 6-7 விசில் விட்டதுக்கப்புறமா தான் அது நல்லா கொஞ்சம் குழவா வந்துருந்துச்சு. சரி அதுக்குள்ளே கொஞ்சம் சூடாக காஃபி போட்டு குடிச்சிடலாமேன்னு சொல்லிட்டு காஃபியும் போட்டு குடிச்சிட்டு இது பார்த்திங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சியில் தாங்க நான் வச்சுருந்தேன். ரொம்ப தண்ணியாக வைக்கல, இந்த கன்சிஸ்டி வர அளவுக்கு தான் நான் வச்சுருந்தேன். இன்றைக்கி கொஞ்சோண்டு மேலே போட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெப்பர் போட்டுட்டு கொத்தமல்லி போட்டு ஆனால் ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சுங்க. நீங்கள் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பவுட்ரு மாதிரி அரைச்சி நீங்கள் போட்டிங்கனாலும் கொஞ்சம் திக்னஸ்ஸாக வரும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் 1 ஹவர் கிட்ட ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் மதியானத்துக்கும் பார்த்திங்கன்னா சமையலுக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நேற்றே கொஞ்சம் கொண்டக்கடலை ஊற வச்சுருந்தேன். சரி அதை போட்டு கொஞ்சம் காயெல்லாம் போட்டு குருமா குழம்பு மாதிரி வச்சிடலாமேன்னு சொல்லிவிட்டு அன்றைக்கி பார்த்திங்கன்னா அதுக்கு தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு 6-7 விசில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சைட்லேயே கொஞ்சம் வெங்காயம், தக்காளி, காய் இதெல்லாமே கொஞ்சம் நறுக்கி வச்சுட்டேன். அரைக்கிறதுக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் 1/4 மூடிக்கிட்ட தேங்காய், 1 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் 1 ஸ்பூன் பார்த்திங்கன்னா கசகசா இதெல்லாம் சேர்த்து அரைச்சிட்டு அதுக்கு பார்த்திங்கன்னா தேங்காய் விழுது ரெடி பண்ணிட்டோன்னா அப்புறம் நம்ம காய் போட்டு ஒரு விசில் வச்சிட்டோம் அப்படின்னா குருமா குழம்பு ரெடி ஆகிடும். தாளிக்கிறதுக்கும் பார்த்திங்கன்னா கடாயில் கொஞ்சம் சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேங்க. இது நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுட்டு இது நல்லா அந்த வெங்காயம்லாம் இந்த வாசனை பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது,
இதுக்கு ஒரு தக்காளி சேர்த்துருக்கேங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் சவுச்சோ பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதுவும் சேர்த்துக்கிறேன். இதுக்கு மசாலா பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் பார்த்திங்கன்னா மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தூள், இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் விழுது நல்லா தண்ணி சேர்த்து நல்லா தண்ணியாகவே வைங்க. ஏன்னா நம்ம வந்து கொண்டக்கடலையும் சேர்க்க போகிறோம், காயெல்லாம் வேறு சேர்த்துருக்கோன்றனால ஒரு விசில் குக்கரில் வச்சதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்க அந்த கொண்டக்கடலையை சேர்த்துக்கிறோங்க. நல்லா இதுவும் ஒரு கொதி வரணுங்க. வந்ததுக்கப்புறமா தேவையான அளவுக்கு கொத்தமல்லி தழை தூவி இறக்கிட வேண்டியதாங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா சைட் டிஷ் இன்றைக்கி நான் கொஞ்சம் உருளைக்கிழங்கு பல்லாக்கொட்டையெல்லாம் போட்டு தான் கொஞ்சம் வறுவல் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, இது கூட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது இதெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கொஞ்சம் உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கிற அதுவும் ஒரு பல்லாக்கொட்டையும் சேர்த்துட்டு இதுக்கு மசாலா பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், ஒரு ஸ்பூன் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தூள், உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கிட்டு அதுவும் சேர்த்து தண்ணி ஊற்றிட்டு நான் வேக வச்சுட்டேங்க. அப்படியே கொஞ்சம் இந்த ட்ராயர்லலாம் கொஞ்சம் அந்த திங்ஸ்லாம் இருக்குதுங்க, அதெல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அதை க்ளீன் பண்ணிடலாமேன்னு சொல்லிவிட்டு இது பார்த்திங்கன்னா நான் ஐக்கியில் தான் வாங்கியிருந்தேன். இந்த ஸ்பூன் வைக்கிறது கரண்டிலாம் வைக்கிறதுக்கு அதை வாங்கியிருந்தேன். இது 2 மட்டும்தாங்க இருக்குது. ஃபஸ்ட்டு ட்ராயரில் செகண்ட் ட்ராயரில் மட்டும்தான் நான் வைப்பேன். மேலெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நைஃபு எதெல்லாம் நம்ம எடுக்கிறோமோ முக்கியமாக அந்த திங்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நான் வச்சுக்குவேன். செகண்ட் ட்ராவில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம எடுக்கிற அந்த ஸ்பூன்ஸு கரண்டிங்க அதெல்லாம் பார்த்திங்கன்னா வச்சுருவேன். ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இந்த ட்ராயர் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு ஃபுல்லாக டான் ஸ்ப்ரே இருக்குது பார்த்திங்களா, அதை ஃபஸ்ட்டு நல்லா ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம ஸ்பாஞ்சை வச்சு நல்லா நம்ம அழுத்தமாக நம்ம தொடச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு க்ளீனாக ஆகிடும். எனக்கு இந்த ஒயிட்டுன்றனால கொஞ்சம் ரொம்பவே அழுக்கு தெரியுன்றனால கொஞ்சம் நான் போட்டு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணியில் துணியை நினச்சி இதை பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக தொடச்சிட்டு நம்ம பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணது எல்லாமே பார்த்திங்கன்னா அடுக்கி வச்சுட்டேன். மேலேயும் பார்த்திங்கன்னா என்னென்ன திங்ஸ்லாம் முக்கியமாக யூஸ் பண்ணுவேனோ அது எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். முக்கியமாக நம்ம கேக்குக்கு பண்ணுற அந்த ஸ்பேச்சுலா, அப்புறம் பார்த்திங்கன்னா நைஃப் அந்த திங்ஸ்லாம் கொஞ்சம் எல்லாமே எடுத்து வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே கொஞ்சம் கரண்டி நம்ம யூஸ் பண்ணுற அந்த எல்லா திங்ஸும் பார்த்திங்கன்னா நான் இங்கே வச்சுருவேன். கடாயிலையும் பார்த்திங்கன்னா அந்த உருளைக்கிழங்கு அந்த கிரேவிங் நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம மற்ற வேலையை பார்க்கலாமேன்னு சொல்லிவிட்டு சாப்பிட்டுட்டேன். பசங்களுக்கும் பார்த்திங்கன்னா நான் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து ஊட்டலாம் சாப்பிட்ட பசங்களுக்கும் பார்த்திங்கன்னா ஊட்டிட்டு அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் மற்ற திங்ஸ்லாம் தொடச்சி விட்டுட்டு கொஞ்சம் இந்த இதெல்லாம் வேறு போட வேண்டியதெல்லாம் இருந்துச்சு, அதையும் போட்டுட்டு சாமானும் இருந்துச்சு அதையும் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக எல்லாமே வாஷ் பண்ணிவிட்டு சிங்கையும் பார்த்திங்கன்னா நல்லாவே கையோடைய வாஷ் பண்ணி வச்சுட்டேங்க. ஈவினிங் டைம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டீ போட்டு ஹஸ்பண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சாமிக்கிட்டையும் பார்த்திங்கன்னா விளக்கி ஏற்றிட்டு வைக்கணுமேன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் பால் காய வச்சுட்டு மற்ற வேலையெல்லாம் கொஞ்சம் சாமிக்கிட்ட எல்லாம் க்ளீன் பண்ண வேண்டிய வேலையெல்லாம் இருந்துச்சு, அதையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ளீன் பண்ணிடலாமேன்னு சொல்லிவிட்டு அதையும் க்ளீன் பண்ணிட்டேன். சாமானும் பார்த்திங்கன்னா கையோட விளக்கி வச்ச அந்த சாமானையும் பார்த்திங்கன்னா நான் அடுக்கி வச்சுட்டேங்க. ஈவினிங் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த மாதிரி தான் எப்போதும் போல் எல்லார் வீட்லேயும் இருக்கிற மாதிரி தான் நம்ம வீட்லேயும் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் வேலையை சீக்கிரம் முடிச்சுட்டு பசங்களுக்கு வேணால் எதுவும் சொல்லித்தர மாதிரி எதுவும் இருந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கூட உட்காந்து கொஞ்சம் நேரம் ஹோம்ஒர்க் அந்த மாதிரி கொஞ்சம் துணி காய வைக்க வேண்டியது, மடிக்க வேண்டிய வேலை அந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈவினிங் டைமில் கொஞ்சம் நான் அப்படி செஞ்சுப்பேங்க. கொஞ்சம் பிளேட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி தான் அடுக்கி வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா 3rd ட்ராவில் அந்த மாதிரி தான் நான் அடுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் பீங்கானும் பார்த்திங்கன்னா நான் காலையில் கொஞ்சம் கழுவி வாஷ் பண்ணி காய வச்சுருந்தேன். அதுவும் கொஞ்சம் கையோடையே பார்த்திங்கன்னா மேலே தான் கொஞ்சம் இந்த திங்ஸ்லாம் பார்த்திங்கன்னா மேலே தான் எடுத்து வைப்பேன். ஏன்னா அடிக்கடி இது வந்து பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ண மாட்டோம், யாராவது வந்தால் அப்படின்னா மட்டும் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குமேன்னு சொல்லிவிட்டு அந்த பிளேட்ஸ் மட்டும் எப்போவுமே மேலே தாங்க அடுக்கி வைக்கிறது. அது பட்டம் கிளாஸ் பார்த்திங்கன்னா ஜூஸ் குடிக்கிற அந்த கிளாஸஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நான் மேலே வச்சுப்பேன். யூஸ் பண்ணுறது மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கைக்கு எட்டுற மாதிரி இருக்கிறது மட்டும் இங்கே எடுத்து வச்சுப்பேங்க. ஏன்னா இப்போ இந்த ஜார்ஸ்லாம் பார்த்திங்கன்னா தேவைப்படுங்கிறனால நான் எப்போவுமே இந்த செகண்ட் அந்த இதில் எடுத்து வச்சுப்பேன். கொஞ்சம் கீழெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டீ தூள், காஃபி தூள் அந்த மாதிரி கொஞ்சம் கிளாஸ் ஜாரில் போட்டு வச்சுப்பேங்க. கொஞ்சம் பால் காய்ச்சின பால் எடுத்து சாமிக்கு எப்போவுமே தனியாக எடுத்து வச்சுருவேங்க. அது சாமிக்காகவே வச்சுருக்கிற அந்த கிளாஸ் பார்த்திங்கன்னா அதில் கொஞ்சம் பால் சக்கரை போட்டு தனியாக எடுத்து வச்சுட்டு சாமிக்கிட்ட தண்ணியும் மாற்றி வச்சுட்டு அது கூடவே கொஞ்சம் கல்கண்டு சக்கரை அது மாதிரி எது இருக்கோ அதையும் பார்த்திங்கன்னா வச்சுட்டு சாமிக்கிட்டையும் பார்த்திங்கன்னா விளக்கையெல்லாம் ஏற்றிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு சாமிக்கிட்ட பால் கல்கண்டு தண்ணி எல்லாமே மாற்றி வச்சுட்டேங்க. வச்சுட்டு அப்புறம் ஹஸ்பண்டும் வந்துட்டு அவங்களுக்கும் கொஞ்சம் டீ போட்டு கொடுத்துடலாமேன்னு சொல்லிவிட்டு அப்புறம் டீ போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மற்ற வேலையெல்லாம் பார்க்கலாமேன்னு சொல்லிவிட்டு
கொஞ்சம் துணியெலாம் சேர்ந்துருந்துச்சு, அதெல்லாம் கொஞ்சம் மடித்து வச்சுட்டா அங்கங்கே அதெல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சிடலாமேன்னு சொல்லிட்டு அதையும் பார்த்திங்கன்னா பண்ணிட்டேன். நைட்டுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் தோசை மாவு இருந்தனால அதே பார்த்திங்கன்னா இந்த குருமா குழம்புக்கும் தோசைக்கும் நல்லாயிருக்குன்றனால தோசையை ஊற்றி பசங்களுக்கும் கொடுத்துட்டு அப்படி நானும் பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டேன். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்.